கிரிக்கெட் வீரர் MS தோனி தொடர்ந்த அவமதிப்பு வழக்கில் IPS அதிகாரி சம்பத்குமாருக்கு 15 நாட்கள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. IPS அதிகாரி சம்பத்குமாருக்கு 15 நாட்கள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் ஆனந்த்குமார் இணைப்பில் உள்ளார். அவருடன் பேசலாம். ஆனந்த்குமார், வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான விரிவான விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம். கிரிக்கெட் வீரர் MS தோனி தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் IPS அதிகாரி சம்பத்குமாருக்கு 15 நாட்கள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற IPL கிரிக்கெட் போட்டிகளில் சூதாட்டம் குறித்து விசாரணை நடத்திய IPS அதிகாரி சம்பத்குமார் வெளியிட்ட அறிக்கையில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக குறிப்பிட்டு ஒரு குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் தனியார் தொலைக்காட்சி நடத்திய விவாத நிகழ்ச்சியில் தனது பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாக கூறி 100 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கோரி கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி 2014ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதே போன்று தனியார் தொலைக்காட்சி அதன் ஆசிரியர் போலீஸ் அதிகாரி சம்பத்குமாருக்கு எதிராகவும் எதிர் மனுதாரராகவும் சேர்க்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் IPS அதிகாரி சம்பத்குமார் தாக்கல் செய்த பதில் மனுவில் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற உத்தரவுகள் குறித்து களங்கம் விளைவிக்கும் வகையில் கருத்துக்கள் தெரிவித்து வருவதாகவும், எனவே சம்பத்குமாருக்கு எதிராக கிரிக்கெட் வீரர் தோனி மீண்டும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்தார். இந்த வழக்கு விசாரித்த நீதிபதிகள் SS சுந்தர் மற்றும் சுந்தர் மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு IPS அதிகாரி சம்பத்குமார் நீதிமன்ற அவமதிப்பு செய்ததாகவும் அதற்கான முகாந்திரம் இருப்பதாகவும் கூறி அவருக்கு 15 நாட்கள் சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டார். மேலும் மேல்முறையீடு செய்ய ஏதுவாக தண்டனையை 30 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாகவும் நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பில் தெரிவித்திருக்கின்றனர்.